ஒரு முழுமையான சிற்பத்தை வந்து அந்த சிற்பத்துக்கு சொந்தக்காரனே வந்து இந்த சிற்பம் நல்லா இல்லை, வேறு எதுவும் செய்யலாம், டிசைனாக செய்யலாம், இது வேண்டாம், இது வந்து இதான் இப்போ சிதிலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிற்பத்தை வந்து உடைக்க வச்சு தூள் தூளாக சிதிலமடைய வச்சுட்டு அப்புறம் அந்த உடஞ்ச துண்டுகளை எல்லாம் வந்து ஒன்றா பொறுக்கி அதை வந்து அப்படியே கூழாக்கி மண்ணாக்கி வேற ஒரு சிற்பம் செய்கிறது. இதுதான் வந்து பிஜேபியோட வேலை. ஒவ்வொரு மாநிலத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிமுகவில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிற நம்ம எடப்பாடியாரை வச்சு அதை வந்து அதிமுக உடைக்கிற வேலையை அவரோட கையாலேயே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது பிஜேபி. அதாவது வந்து எப்படின்னா வந்து அந்தந்த சமூகம் சார்ந்த சில தலைவர்கள் அங்கேயே இருக்கிறவங்களாம் வந்து ஒரு அதிருப்தியாளர்களை மாதிரி ஆக்கி அவருக்கு வந்து நாங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், நீ செஞ்சுக்க, கட்சியை வந்து வளப்படுத்து அப்படின்ற மாதிரி வந்து உன் கட்டுப்பாட்டில் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவரை உசுப்பேற்றி விட்டு ஒவ்வொருத்தராக வெளியே துரத்த வச்சுருது. ஒவ்வொரு சமுதாய மக்களையும் அதிருப்தியாளர் உருவாக்கி அப்புறம் அவங்கள வந்து தனியாக வந்து கத்த விட்டு கதற விட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களுக்கு முக்கிய பதவிகளை தூக்கி கொடுத்து தன்னோட கட்சியில் கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக மாதிரி ஆக்கி விட்டு அவங்களோட ஆதரவாளர்களை பூரா கொண்டு தன்னோட கட்சியில் சேர்த்துக்கிறது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் அவங்கள அப்படியே ஆட விட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து டம்மியாகி அப்புறம் தனக்கு பிடித்த தலைவர்களை வந்து நியமிச்சுக்கிறது தான் பிஜேபியோட வேலை. ஆனால் வந்து எல்லாருக்குமே தெரியுது, தமிழ்நாட்டுக்கே தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம், புரிஞ்ச விஷயம் வந்து எடப்பாடிக்கு மட்டும் தெரியலை.